மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுஜி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன பெரிய விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வேலூர் சொல்லியிருந்தோம்ல, வேலூர் மாவட்டத்தில் முக்கியமாக 2 இடம் போய்ட்டு விசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்க்கணும். வேலூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு பாருங்கள். ஒன்று வேலூர் கோட்டை, இன்னொன்று வேலூர் மாநகரத்தின் பொற்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க கோயில் தான். வேலூர் மாநகரத்தின் பொற்கோயில் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, தங்கத்தாலே முழுமையாக அந்த கோவில் இருக்கும். வெளிப்பக்கம் உள்பக்கம் எல்லா இடத்துலையுமே கோல்டு நிறைந்த ஒரு இடமாகவும், உள்ளே நம்ம வணங்குற தெய்வமும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் என்னென்னா, வேலூர் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலூர் கோட்டையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, வேலூர் கோட்டைன்ட்டு முதல்ல ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, கோட்டைகள் அப்படின்னு சொன்னாலே மன்னர்கள் ஆண்ட இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மன்னர்கள் ஆண்ட இடம் அப்படின்றது திப்பு சுல்தான் அந்த கோட்டையில் ஆண்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோட்டை முழுக்குமே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே இந்த 23ஆம் புலிகேசியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் 23ஆம் புலிகேசி அந்த படத்தில் ஒரு மாதிரி கோட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்களா, அதே மாதிரி சேம் ஃபீலோட அந்த இடத்துல இருக்கும். பின்னாடி ஆடுறது என்னோடய பையன். சரி, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஏன் அந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா, திப்பு சுல்தான் ஆண்ட கோட்டையை வேலூர் கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோட்டைக்குள்ளே ரொம்ப ரஷ்ஷாக எப்பயுமே போய் பார்ப்பாங்க. விசிட் பண்ணக்கூடிய இடம் எல்லாமே அங்கே இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே இந்த அப்டேட் தான் சொல்லலான்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வேலூரில் ஒரு சில இடங்கள் நிறைய இருக்குது. இதில் முக்கியமான இடத்துல 2 பிளேஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸும் நம்மளுடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்களோட அட்ராசிட்டிஸும் வந்துகிட்டே இருக்கும். பை மக்களே, இதுதான் எனக்கு சொல்ல வந்தேன்.